ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு நடந்த முத்தெடுக்கவா வேத வினா போட்டியில் முதியோருக்கான வினாத்தாள் மற்றும் அதற்கான பதில்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. எலிசபெத்து டேஸ் மாத கர்ப்பிணியாக இருந்தபோது மரியாள் அவளை சந்திக்க சென்று டேஷ் மாதம் அவளுடன் இருந்தாள். 6 மாதம் கர்ப்பிணியாக 3 மாதம் அவளுடன் இருந்தாள். அன்னாள் தீர்க்கதரிசி டேஷ் கோத்திரத்தாள் டேஷின் மகள். ஆசேர் கோத்திரத்தாள் பானுவேலின் மகள். டேஸ் ஊரின் ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இயேசுவை தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் டேஷிலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிட கொண்டு போனார்கள். நாசரேத் ஊரின் மலையின் உச்சி. இயேசு வழக்கமாக வனாந்தரத்தில் டேஷ் போய் டேஷ் பண்ணி கொண்டிருந்தார். தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 100க்கு அதிபதியை குறித்த மூப்பரின் பாராட்டு. அவன் நம் டேஷ் டேஷை நேசிக்கிறான், நமக்கு ஒரு டேஷை கட்டினான், நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், ஜெப ஆலயத்தை கட்டினான். அநேக டேஷும் டேஷும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பினார்கள் என்று இயேசு சீடர்களிடம் சொன்னார். தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் பரிசேயர் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்து டேஷையும் டேஷையும் விட்டு விடுவதாக குற்றம் சாட்டினார். நியாயத்தையும் தேவ அன்பையும். நீங்கள் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும்போது உங்களுக்கு டேஷும் டேஷும் அங்கே உண்டாயிருக்கும். அழுகையும் பற்கடிப்பும். காணாமற் போன வெள்ளி காசை கண்டுபிடித்த ஸ்திரீ டேஷையும் டேஷையும் தன்னோடே சந்தோஷப்பட வரவழைப்பாள். சிநேகிதியையும் அயல் வீட்டுக்காரிகளையும். டேஷும் டேஷும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை என்று இயேசுவை குறித்து சொன்னது யார்? சிமியோன். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் என்று சொன்னது யார்? யோவான் ஸ்நானகன். நாங்கள் கேள்விப்பட்டபடி டேஷில் உங்களால் கிரியைகள் எவைகள் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை இவ்விடத்திலும் செய் என என்னுடன் சொல்லுவீர்கள் என்று இயேசு சொன்னார். கப்பர்நகும் நாசரேத். தனியே சுகம் பெற வந்த குஷ்டரோகியை இயேசு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஓய்வு நாளில் இவைகளில் எது நியாயம் என்று இயேசு கேட்டார். நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ? சுகம், இது ரெண்டுமே சரி. பதில் ஆ மற்றும் ஆ. ஜனங்களிடம் இயேசு உவமைகளை கொண்டு பேசியதற்கு காரணம், ஜனங்கள் காணாதவர்களாகவும் உணராதவர்களாகவும் இருக்க. தேவ வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவர்கள் இயேசுவுக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள். இவர்களை இயேசு அனுப்பி விடுகையில் அப்பத்தையாவது 2 அங்கிகளையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்றார். 12 பேரையும். இயேசு தாம் மனிதர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்று சீடர்களிடம் சொன்னபோது அதன் கருத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அது மறைப்பொருளாய் இருந்தது. அதை குறித்து அவரிடம் விசாரிக்க பயந்தார்கள். பதில் இவை எல்லாம். யாரை குறித்து இயேசு, பிதாவே, இவைகளை நீர் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன் என்றார். வேறே 70 பேரை.
லாசரு, மார்த்தாள் மற்றும் மரியாளின் வீட்டிலே முதலில் இயேசுவை ஏற்றுக்கொண்டது யார்? மார்த்தாள். உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன ஸ்திரீக்கு யார் அதிக பாக்கியவான்கள் என்று இயேசு பதிலளித்தார்? தேவ வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள். என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தது யார் என கேட்டது யார்? இயேசு. யார் இயேசுவை கொலை செய்ய மனதாயிருப்பதாக சொல்லப்பட்டதற்கு எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று இயேசு பதில் தந்தார். ஏரோது. ஒருவனுடைய எருது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தாள், அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்று இயேசு கேட்டது எப்போது? நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனை சுகப்படுத்திய பின். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொன்னது யார்? இயேசுவோடு பந்தியில் இருந்த ஒருவன். சீடனாய் இருப்பதற்கான கிரயம். தன் ஜீவனை வெறுத்தல், தன் சிலுவையை சுமத்தல், இயேசுவுக்கு பின் செல்லல், இவை எல்லாமே. பதில் இ. எப்படிப்பட்ட 99 பேரை விட மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீதிமான்கள். பதில் இவை எதுவுமே இல்லை. இளைய மகன் என்ன செய்தபோது அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் செலவழித்த பின். பாதாளத்தில் பாடுபடுகிற ஐஸ்வர்யவான் தன் சகோதரரிடம் யாரை அனுப்பும்படி ஆபிரகாமிடம் கேட்டுக்கொண்டான்? லாசருவை. அதனால் பதில் இவை ஒன்றுமில்லை. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். இதை செய்கையில் 10 குஷ்டரோகிகள் சுகமடைந்தனர். ஆசாரியருக்கு தங்களை காண்பிக்கிற போகும்போது போகிற வழியில். சீடர்கள் எவைகளால் பாரமடையாதபடிக்கும் மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாக எண்ணப்படவும் எப்போதும் ஜெபித்து விழித்திருக்க இயேசு சொன்னார். வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் எதற்குட்படாதபடிக்கு நித்திரையிலிருந்து எழுந்து ஜெபிக்க இயேசு சீடரிடம் சொன்னார். சோதனை. எதை காணும் எதிர்பார்ப்புடன் ஸ்திரீகள் இயேசுவின் கல்லறையினிடம் வந்தார்கள். இயேசுவின் பிரேதம். சரியா தவறா குறிப்பிடுக. சகரியாவும் எலிசபெத்தும் மலை நாட்டிலே கலிலேயாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் வசித்தார்கள். தவறு. யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்தில். அகஸ்து ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே யோவான் ஸ்நானனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தவறு. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே. சீமோன் பேதுருவும் செலோத்தே சீமோனும் வெவ்வேறு நபர்கள். சரி. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது எதை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். தவறு. அதிகாரம் உள்ளவர்களுக்கு மாறுதரம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது என்று இயேசுவிடம் சிலர் சொன்னபோது அவர்கள் எருசலேம் மனுஷரெல்லாரும் குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ என்று இயேசு கேட்டார். தவறு. சிலோவாம் கோபுரம் விழுந்ததை இயேசுதான் கூறினார். கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சீமோனையும் அவன் சகோதரரையும் புடைக்கிறதற்கு சாத்தான் தேவனுடனிடம் உத்தரவு கேட்க வேண்டியதாய் இருந்தது. தவறு. உத்தரவு கேட்டுக்கொண்டான். பேதுருவின் விசுவாசம் சோதிக்கப்படாதபடிக்கு இயேசுவானவர் வேண்டிக் கொண்டார்.
தவறு, விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டவோமா என்று சீடர்கள் கேட்டபோது இயேசு வேண்டாம் என்றார். தவறு, வெட்டுவோமா என்று கேட்டார்கள். இயேசு பதில் கூறுவதற்கு முன்பே வேலைக்காரனுடைய காதை அவர்கள் வெட்டினார்கள். இம்மட்டும் போதும் என்றுதான் இயேசு கூறினார். பேதுரு 3 முறை மறுதலித்த பின் கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தபோது அவன் மனம் கசந்து அழுதான். சரி, இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று அழைத்ததே அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றம். தவறு, கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா. பொறுத்துக. சகேரியா அபியா வம்சம். நாசரேத் கலிலேயாவிலருக்கு, பெத்லேஹேம் யூதயா, கெனசரேத்து கடல். சீமோன் வலைகளை அலசி கொண்டிருந்தான். 7 பிசாசுகள் துரத்தப்பட்டது. மகதலேனாள் மரியாளிடம். சூசன்னா யோவன்னா தங்கள் ஆஸ்திகளை விற்று ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். எவிருவின் மகளுக்கு 12 வயது. அபிரகாம் யாக்கோபின் தேவன், உயிருள்ள தேவன், எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறீர் என்று கேட்டபோது, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று இயேசு கேட்டார். தாவீதின் குமாரன், நீர் என் வலது பாரசத்தில் உட்காரம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.